ஈரானோட உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கலாம், இல்ல ஒரு இரங்கலையாவது தெரிவிச்சிருக்கலாம். ஏன் இந்த மௌனம்? வளைகுடா நாடுகள் பற்றி கருத்து தெரிவிக்காம இருக்கிறது ராஜதந்திரமா இல்ல பிரதமர் மோடியின் பலவீனமா? பேசினா நல்லதா இல்லையா? வளைகுடா நாடுகளோட விவகாரங்கள்ல தலையிடக்கூடாது அப்படின்னு பார்த்தா இதையெல்லாம் விட அமெரிக்கா நமக்கு தலைவலி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி தெரியுமா? ஏன் அமெரிக்கா இந்தியாவை குறி வைக்குது? இதெல்லாம் இயல்பா நடக்கிற விஷயம் நீங்க நினைச்சீங்கன்னா, இந்தியா ஏன் வளைகுடா நாடுகள் மற்றும் ஈரானோட ஒரு சுமூக உறவை விரும்புது, இல்லை என்றா அமைதியா இருக்க விரும்புதுன்னு ஒருவேளை இந்தியா இதில் தலையிட்டா 2026 வருஷத்தோட தொடக்கமே உலகத்தை அதிர வச்சுக்கிட்டு இருக்கு. காரணம் உங்க எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தொடுத்திருக்கக்கூடிய போர் தான். ஆனா இந்த விஷயத்துல இந்தியா ஏன் அமைதியா இருக்கு? ஈரானோட உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கலாம், இல்ல ஒரு இரங்கலையாவது தெரிவிச்சிருக்கலாம். ஏன் இந்த மௌனம்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. ஒரு சிறிய நாடா இருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து நிக்குதே. பிரதமர் மோடி இப்படி அமைதியா இருக்கிறது பலவீனமா இல்ல ராஜதந்திரமா? இந்த போர்ல இந்தியா ஒரு பக்கமாக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. அது நீங்க யூகிக்க முடியாத காரணம். அதையும் தாண்டி அமெரிக்காவோட தந்திரமும் இதுல இருக்கு. வளைகுடா நாடுகள்ல கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியர்கள் இருக்காங்க. இந்தியா எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் அவர்களுடைய பாதுகாப்புக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். அதனால் இந்த மௌனம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியலை தெரிந்து கொண்டு பிரதமர் மோடி ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை? பேசி இருக்க வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியை நம்ம கேட்கலாம். இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து தான் கச்சா எண்ணெயை வாங்குறதா நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 50% கச்சா எண்ணெயை இந்தியா வளைகுடா நாடுகள் கிட்ட இருந்து தான் வாங்குது. போன வருஷம் கணக்கு என்னன்னு பார்க்கலாம். அதை வைத்து நீங்களே முடிவு செய்யுங்க. ரஷ்யா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 4.83 லட்சம் கோடி ரூபாய்க்கு கச்சா எண்ணெயை இந்தியா சென்ற வருடம் மட்டும் வாங்கி இருக்கு. ஈராக் கிட்ட இருந்து வாங்கினது 2.57 லட்சம் கோடி, சவுதி அரேபியா கிட்ட இருந்து வாங்கினது 1.80 லட்சம் கோடி, யுஏஇ கிட்ட இருந்து 1.23 லட்சம் கோடி ரூபாய்க்கு கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கி இருக்காங்க. இதையெல்லாம் வைத்து கணக்கு பார்த்தா வளைகுடா நாடுகள் கிட்ட இருந்து மட்டும் 5 லட்சம் கோடிக்கு மேல வர்த்தகம் செஞ்சிருக்குது இந்தியா. வளைகுடா நாடுகளுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் கச்சா எண்ணெய்க்காகவே நம்ம கொடுக்கிறோமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதை தாண்டி இந்தியா வளைகுடா நாடுகளோட ஏற்றுமதி வர்த்தகம் பண்றாங்க. வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஜிசிசி அப்படின்னு சொல்லப்படுற அந்த கவுன்சில் இந்தியாவோட வர்த்தகத்தின் மிகப்பெரிய கூட்டாளியா இருக்காங்க. போன வருடம் மட்டும் 5.22 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம பொருட்களை வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி இருக்கோம். இது நாம கச்சா எண்ணெய்க்கு கொடுக்கிற தொகையை விட ரொம்பவே அதிகம் தான். வளைகுடா நாடுகள்ல நம்ம வாங்குற ஸ்மார்ட் போன்லாம் இங்க இருந்து தான் போது. கிட்டத்தட்ட 23,000 கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம வளைகுடா நாடுகளுக்கு மொபைல் போன்களை ஏற்றுமதி பண்றோம். கச்சா எண்ணெய் இறக்குமதியும் ஏற்றுமதியும் மட்டும்தான் இதுல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. செப்டம்பர் 2025 வரைக்கும் இந்தியாவில் வளைகுடா நாடுகள் எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்காங்க, அந்நிய நேரடி முதலீடு வளைகுடா நாடுகள் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஐக்கிய அரபு அமீரகம் யுஏஇ கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாயை ஜியோ, அதானி, டாடான்னு பெரிய குழுமங்கள்ல முதலீடு செஞ்சிருக்காங்க. சவுதி அரேபியா இப்போதைக்கு 30,000 கோடியை முதலீடு செஞ்சிருந்தாலும் வரப்போற காலங்கள்ல 9 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்யறதா இருந்தாங்க. எரிசக்தி உள்கட்டமைப்புன்னு நிறைய திட்டங்கள்ல அவங்க முதலீடு செய்ய போறாங்க. கத்தார் நாடு ஏற்கனவே 14,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு செஞ்சிருந்தாங்க. கத்தார் அமீர் இந்தியாவுக்கு வந்தப்ப 91,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்யறதா உறுதி அளிச்சிருந்தாரு. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம மேக் இன் இந்தியா திட்டம் இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் அப் தொழில்கள் நிறைய தொடங்குறாங்கல்ல, அதற்கான முதலீடுகள் வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் வருது. மிகப்பெரிய அளவிலான முதலீடுகள் குஜராத்தோட கிஃப்ட் சிட்டியை மையமா வச்சு வருது. இது குஜராத்துக்கும் ஒரு பெரிய இடின்னு தான் சொல்லணும். மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இந்த கட்டத்தில் இருக்கிறது. காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம். ஒருபுறம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை கடுமையா தாக்குறாங்க. ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க. வளைகுடா நாடுகள் மேலும் எங்கெல்லாம் அமெரிக்க படை தளங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தாக்குதல் நடத்துறாங்க. ஒட்டுமொத்தமா இது வளைகுடா நாடுகளின் பொருளாதாரத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தினா அங்கிருந்து நமக்கு வரக்கூடிய முதலீடுகளாகட்டும், ஏற்றுமதி இறக்குமதின்னு எல்லாமே பாதிக்கப்படும். இப்ப நீங்க சொல்லுங்க, வளைகுடா நாடுகள் பற்றி கருத்து தெரிவிக்காம இருக்கிறது ராஜதந்திரமா இல்ல பிரதமர் மோடியின் பலவீனமா?
பேசினா நல்லதா இல்லையா? நம்ம வளைகுடா நாடுகளோட விவகாரங்கள்ல தலையிடக்கூடாது அப்படின்னு பார்த்தா இதையெல்லாம் விட அமெரிக்கா நமக்கு தலைவலி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி தெரியுமா? ஒருவேளை வளைகுடா நாடுகளிடம் கச்சா எண்ணெய் வாங்க முடியாமல் போனால், இப்ப நடக்கக்கூடிய போர்னால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டா நாம எங்கிருந்து வாங்க வேண்டி இருக்கும்னா, அந்த கிட்டத்தட்ட 50% வாங்குறோம் இல்லையா, அதை போய் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்க வேண்டி இருக்கும். ஆனா கச்சா எண்ணெயை வளைகுடா நாடுகள் கொடுக்கிற மாதிரி குறைந்த விலைக்கு அமெரிக்கா நமக்கு விற்காது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த நஷ்டத்தை நாம தான் ஏத்துக்கணும். அந்த நஷ்டம் எப்படி வருது வாங்க பார்க்கலாம். வழக்கமா வளைகுடா நாடுகள், குறிப்பா சவுதி அரேபியா, ஈராக், இவங்களோட எண்ணெய் விலையெல்லாம் அமெரிக்காவோட ஷேல் ஆயில் விலையை விட குறைவா தான் இருக்கும். வளைகுடா நாடுகள்ல ஒரு பேரல் $70 அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு பேரல் $85. இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா 6400 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு பேரலை அமெரிக்கா கிட்ட 7800 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும். ஒருவேளை அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்க வேண்டி இருந்ததுன்னா 900 ரூபாயிலிருந்து 1400 ரூபாய் வரைக்கும் ஒரு பேரல் கச்சா எண்ணெய்க்கு நம்ம கூடுதலா செலவு செய்ய வேண்டி இருக்கும். இந்த செலவு யாரோட தலையில விடியும்? நம்ம தலையில தான் விடியும். வளைகுடா நாடுகள்லயும் அமெரிக்காவிலையும் கச்சா எண்ணெயை எடுக்கிற விதமே வித்தியாசமானது. வளைகுடா நாட்டுல ஒரு பேரல் கச்சா எண்ணெய் எடுக்க $10 செலவானா, அதே கச்சா எண்ணெயை ஷேல் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க, எடுக்கிற முறை தொழில்நுட்பம் அமெரிக்காவில வித்தியாசமா இருக்கிறதுனால $40 வரைக்கும் அவங்களுக்கு செலவாகலாம். அதுக்கு மேல விலையை வச்சுதான் நமக்கு அமெரிக்கா கொடுப்பாங்க. விலையை விடுங்க, அதை தாண்டி போக்குவரத்திலையும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. வளைகுடா நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வந்து சேரணும்னா 3 to 5 நாட்கள் போதும். இதே அமெரிக்காவில இருந்து கச்சா எண்ணெய் நமக்கு வரணும்னா 25 to 30 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகும். அப்ப ஒரு பேரலுக்கு நம்ம 400 to 600 ரூபாய் கூடுதலா விலை வைக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம இறக்குமதி செய்யறது கிட்டத்தட்ட 170 கோடி பேரல்கள். ஒரு பேரலுக்கு 1500 ரூபாய் அந்த கூடுதல் விலை, அப்புறம் போக்குவரத்து செலவு, இதை சேர்த்து பார்த்தாக்க நமக்கு இந்திய மதிப்புல ஒவ்வொரு வருஷமும் சுமார் 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கூடுதலா சுமை ஏற்படும். இங்கதான் அமெரிக்கா நிக்குது. இதுல அவங்க ஒரே கல்ல 3 மாங்காய் அடிக்கிறாங்க. 3 விதத்துல அவங்களுக்கு லாபம். இந்தியா போன்ற பெரிய சந்தைக்கு தங்களுடைய உபரி எண்ணெயை அதிக விலைக்கு விற்கலாம். அமெரிக்கா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கும் போது இந்தியா கண்டிப்பா அமெரிக்க டாலர்ல தான் பணம் செலுத்தணும். இது டாலரை உலக அளவுல அசைக்க முடியாத சக்தியா மாத்தும். எரிசக்திக்கு இந்தியாவை தன்னுடைய பக்கம் இழுக்கிறது மூலமா சர்வதேச அரசியல்ல இந்தியாவோட முடிவுகளை அமெரிக்கா தன்னுடைய விருப்பப்படி மாத்தி அமைக்க முடியும். ஏன் அமெரிக்கா இந்தியாவை குறி வைக்குது? இதெல்லாம் இயல்பா நடக்கிற விஷயம் நீங்க நினைச்சீங்கன்னா, இந்தியா தான் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு, ஒரு மிகப்பெரிய சந்தை. ஒரு சந்தையை பாதிக்கவும் விட மாட்டாங்க, வேற யார்கிட்டையும் கொடுத்துறவும் மாட்டாங்க. அப்படி அவர்களுடைய பொருட்களை அதிக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு இடமா தான் இந்தியாவை அமெரிக்கா பாக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்தியா ஏன் வளைகுடா நாடுகள் மற்றும் ஈரானோட ஒரு சுமூக உறவை விரும்புது, இல்லை என்றா அமைதியா இருக்க விரும்புதுன்னு. ஒருவேளை இந்தியா இதில் தலையிட்டா நம்ம வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாயை இழக்க வேண்டி இருக்கும். இதனால பெட்ரோல் டீசல் விலை பாத்தீங்கன்னா லிட்டருக்கு 15 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி உயர்ந்தா அத்தியாவசிய பொருட்கள்னு எல்லா பொருட்களோட விலையுமே உயரும். இந்த விலை உயர்வை தவிர்க்கவும் நாட்டோட பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் தான் இந்தியா அமெரிக்கா இஸ்ரேல் விவகாரத்துல ரொம்ப எச்சரிக்கையாவும் அமைதியாவும் இருக்குன்னு எடுத்துக்கணும். வளைகுடாவில் இருக்கக்கூடிய இந்த பதற்றமான சூழல், அமெரிக்கா இஸ்ரேல் திட்டமிட்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது, இதெல்லாம் வளைகுடா பகுதியோடு முடிந்துவிட போவதில்லை. நேரடியா இந்திய பொருளாதாரத்திலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது. இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.